இயேசு கைது செய்யப்பட்ட பிறகு அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடம் கொண்டு சென்றனர். அங்கு மதத் தலைவர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய்ச் சாட்சிகளை தேடினர். பலர் பொய் சொன்னாலும் அவர்கள் சாட்சியங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தன. இயேசு அமைதியாக இருந்தார். இறுதியாக காய்பா எழுந்து, "நீ கடவுளின் கிறிஸ்துவா? சொல்" என்று கேட்டார். இயேசு, "நீர் சொன்னபடியேதான்" என்றார். இதை கேட்ட காய்பா தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு, "இவன் தேவ தூஷணம் சொன்னான், இவன் மரண தண்டனைக்குரியவன்" என்று தீர்ப்பளித்தான். காலையில் அவர்கள் இயேசுவை கட்டி ரோமை ஆளுநரான பொந்தியு பிலாத்துவிடம் கொண்டு சென்றனர். பிலாத்து இயேசுவிடம், "நீ யூதர்களின் ராஜாவா?" என்று கேட்டான். இயேசு, "நீர் சொல்கிறீர்" என்று பதிலளித்தார். பிலாத்து அவரிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை. அப்போது மக்களின் திருப்திக்காக ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் இருந்தது. பிலாத்து கூட்டத்தை பார்த்து, "நான் உங்களுக்கு யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாஸ் என்ற கலகக்காரனையா அல்லது கிறிஸ்து எனப்படும் இயேசுவையா?" என்று கேட்டான். ஆனால் தலைமை குருக்கள் தூண்டிவிட்டதால் கூட்டம் பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தியது. பிலாத்து கூட்டத்தை சமாதானப்படுத்த முடியாததைக் கண்டு தண்ணீரை கொண்டு வரச் செய்து அவர்கள் முன்பாக தன் கைகளை கழுவி, "இந்த நீதிமானின் இரத்தப் பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள்" என்றான். பின்னர் மக்களின் விருப்பத்திற்கு இணங்கி இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தான். கதையின் நீதி: சில நேரங்களில் பெரும்பான்மையின் குரல் நீதியின் குரலாக இருப்பதில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் எடுக்கும் ஒரு முடிவு வரலாற்றின் போக்கையே மாற்றக்கூடும். சரியானதை செய்ய வேண்டிய அழுத்தத்தில் நீங்கள் எப்போதாவது இருந்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.